ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல். நம்ம சுவாமிநாதன் வந்து அப்கமிங் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நடத்துகிற அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வராரு அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும். கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ள் 2 பேரையும் போஸ்ட் போட்டு கெஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் பேர் அப்படின்ற மாதிரியும் நம்ம கூட ஒரு ஹைப்பை ஏற்றுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இதை நானுமே பார்த்தேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேள்வியும் கேட்டிருந்தீங்க, இது வீக்காக தானா, கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, வீக்கா அப்படின்னே, ஏன்னா சுவாமி இருக்கார், சுவாமி கூட இருக்கிறது காவேரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ஸிங்கில் வீக்காக தான் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப் சேனல்ஸும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய ஃபேன் பேஜஸும் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கமெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி இது இவங்க விஜய் நல்லா அவரோட ஹேர் ஸ்டைல்லையே தெரியுது அது விஜய் அப்படின்னு சொல்லி. எந்த இடத்துல உங்களுக்கு இது காவேரியாக தெரிஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப லீனாக இருக்க மாதிரி இருக்குது அந்த பாடி ஸ்ட்ரக்சர். பார்த்திங்கன்னா நம்ம காவேரியோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்க மாதிரியே எனக்கு சுத்தமாக தெரியல. அதனால தான் டவுட்டு. இல்லைனா மார்னிங் நான் வந்து இந்த வீடியோ வந்து பேசி போட்டிருப்பேன், அது காவேரி அப்படின்னு எனக்கு தோணி இருந்தது அப்படின்னா. அது கன்ஃபார்மாக வந்து எனக்கு காவேரி இல்லை அப்படின்னு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால தான் காவேரி இல்லாமல் அதை வந்து காவேரின்னு போட்டு ஒரு ஹைப்பை ஏற்றி ரசிகர்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்லி. டவுட் இருந்துச்சு, ஏன்னா அவங்களோட வியூஸ்க்காக அவங்க ஏதோ ஒன்று ஹைப்பை ஏற்றுறதுக்காக போடுறாங்க, அதை நம்மளும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா அந்த பர்சன் வந்து வேற ஒரு பர்சன், தொகுப்பாளினி போல் இருக்குது, அவங்களோட பிக்கை வந்து போட்டு ஹைப்பை ஏற்றி வச்சுருக்காங்க. ரசிகர்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அந்த பிக்கை பார்த்து கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி நம்ம எமோஷ்னலாக இருக்கும்போது எதுவுமே யோசிக்க மாட்டோம். வீக்காக தான் வராங்க அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க நிறைய பேர். வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் எல்லாமே.